வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்கமிங் மூவி ப்ராஜெக்ட், சவுத் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் இவங்களோட ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது படம், 2 படங்கள். இப்போதைக்கு அப்டேட் இருக்கிற படங்கள், ஒன்று விடாமுயற்சி, ஒன்று தலைவர் 171. ஸோ விடாமுயற்சி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு விடாமல் நம்ம ஃபேன்ஸ் வந்து துரத்திட்டு இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் வந்து கொஞ்சம் எப்பொழுதும் வழக்கம் போல் பிரியாணி சமைச்சு போட்டிருக்கிறாரு. அது எல்லாருக்கும் பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, அதுக்காக பேசிகிட்டு இருந்த ஒரு கிளிப்பு கூட நம்ம ஒரு இஷ்யூ, அது மேபி எக்ஸிபிஷனல் இஷ்யூன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து சில கிளிப்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்கு. யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, நான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இதையும் வந்து நிறைய பேர் காமிச்சிருக்காங்க நம்மள்கிட்ட. ஸோ இது ஒரு விடாமுயற்சியோட ஷூட்டிங் பேஸ் முடிஞ்சு இங்கே வந்திருக்கிறாங்க அஜித், அதுவும் உங்களுக்கு தெரியும், போயிருக்கிறாங்க. இப்போ இதோட வந்து ஒரு பேரலல் அவுட்புட் வந்து என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, பேரலல் அப்டேட்னா அடுத்தது விடாமுயற்சிக்கு அடுத்தது AK63 அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட மேரேஜில் ஷாலினி மேடம் அவங்க பொண்ணு எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. இது வந்து அந்த கனெக்டிவிட்டியை சொல்லுது. ஏன்னா அது பிரபு வீட்டு மேரேஜ், பிரபுவோட பொண்ணு அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆதிக் ரவிச்சந்திரன் மேரேஜில் வந்து வர்றதுல வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த டைரக்டர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட் AK ரசிகர்கள் அவர்களுக்கு. ஸோ தலைவர் 171 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லால் சலாம் ட்ரெய்லர் வந்து டீசர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் டீசர் வந்துருச்சு. லால் சலாமுக்கு அப்புறம் இந்த லால் சலாம் ஒரு குட்டி படம் தான் அவரை பொறுத்த வரைக்கும். வேட்டையன் வந்து ஒரு சின்ன படம். லோகேஷ் கனகராஜோட படம் வந்து இன்னுமே ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் கேஸ்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ்டிங் ஒர்க்னா யாரை வந்து அந்த கேமியோ ரோல்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கேமியோ வச்சா தான் படம் ஹிட் ஆகிடும்னு சொல்கிறாங்களா. ஸோ கேமியோ வந்து ஷாருக்கான் அவர்களை போய் கேட்டிருக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஷாருக்கான் வந்து சைலண்ட்டாக இல்லை, எனக்கு வந்து ரஜினிகாந்த் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது, நடிக்க வேணான்னு அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, ஓரம் கட்டிட்டார். ஸோ இந்த கேமியோ ரோலை ஓரம் கட்டினதுக்கு ரன்வீர் சிங், அதாவது தீபிகா படுகோனோட ஹஸ்பண்டாக இருக்க அனிமல் ரன்வீர் கபூர் கிடையாது, ரன்வீர் சிங், அவர் வந்து ஓகே சொல்லியிருப்பார் போல தெரியுது. இது வந்து கன்ஃபார்ம்டு தெரியாது, அடுத்த லெவல் ரவுண்ட் ஆஃப் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஓகே சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நார்த்தில் ஒரு பெரிய சக்கப்போடு போடுறதுக்கு இவங்க இப்பயே ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து அப்கமிங்கில் வந்து வரப்போகிற படங்கள் உங்களுக்கு தெரியும். டன்கி அண்ட் சலார் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டன்கி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்த எல்லா வியூவர்ஸும் வந்து படம் செம்மையாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ டன்கி 1000 crore, சலார் 1000 crore வச்சு வெளுத்து வாங்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அஜய் ஞானமுத்துக்கு கோப்ராங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் படம் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்திருக்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லரு பிரியா பவானி சங்கர் முக்கியமான கேரக்டரில் வராங்க. படம் கொஞ்சம் அப்கிரேட் லெவல் ஆகிருக்கு. ஒன்று உங்களுக்கே தெரியும், அதை கண்டினியூட்டி தான். பார்த்துட்டு பயங்கரமாக மிரண்டு போயிட்டாங்க எல்லாரும். விடாமுயற்சி அண்ட் தலைவர் 171 அப்டேட் தான் உங்களுக்கு கிடச்சிது. ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட், இப்போ வந்து தளபதி படத்தோட அப்டேட்டு, சியான் படத்தோட அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் முக்கிய அப்டேட் இன்றைக்கி வந்து இந்த 2 தான், விடாமுயற்சி அண்ட் தலைவர் 171 தான். ஸோ அடுத்த அப்டேட்டில் உங்கள் மீட் பண்ணுறதுக்கும் உங்களோட பாய். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸில் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்த அத்தனை வியூவர்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணமாக இருக்கிறவங்க ரிட்டர்னிங் வியூவர்ஸ் தான். ஸோ மென்மேலும் இதே மாதிரி அப்டேட்டுகளை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம்.